காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்பாக போலியான வல்லுநர் குழு அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து விரிவான பதிலளிக்க கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தேர்வாணையம் குறிப்பிட்ட பெயரில் வல்லுநர் யாரும் இல்லை என சென்னை ஐஐடியும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இந்த வழக்கில் வல்லுநர் குழு அறிக்கை போலியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து விரிவான அறிக்கையை கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஆனால் வல்லுநர் குழு என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெயரில் யாருமே இல்லை என்றும் ஐஐடி மறுப்பு தெரிவித்திருக்கிறதே. இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது தமிழக காவல்துறையில் அந்த விரல் ரேகை பிரிவு உதவியாளர் பணிக்கான அந்த தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த தேர்வில் அருணாச்சலம் கலந்து கொண்டார். அப்போது அந்த ஒரு கணித பாடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் அளித்த பதில் தவறானது என்று அவருக்கு மதிப்பெண் குறைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது தான் எழுதிய அந்த விடையானது சரியானதாக இருந்தாலும் தனக்கு மதிப்பெண் குறைக்கப்பட்டதை தெரிவித்திருந்தார். இதையடுத்து இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் வழக்கு தொடர்ந்த அருணாச்சலம் எழுதிய அந்த பதில் சரியானதா தவறானதா என்பதை உறுதி செய்வதற்கு ஐஐடியில் பணியாற்றும் ஒரு கணித நிபுணரிடம் கருத்து கேட்டு அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இது தொடர்பாக ஒரு கணித நிபுணர் ஐஐடியில் பேராசிரியர் பணிபுரியும் டி மூர்த்தி என்பவர் கணித நிபுணர் எனவும் அவர் அளித்த அந்த அறிக்கையின்படி மனுதாரர் அருணாச்சலம் எழுதிய அந்த விடையான தவறானது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சீருடை பணியாளர் நிறுவனம் சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை ஏற்கனவே நீதிபதி SM சுப்பிரமணியம் தள்ளுபடி செய்துவிட்டார். இந்த தள்ளுபடி செய்யப்பட்டு கடந்த மாதமாகும். இந்த நிலையில் புதிதாக தற்போது மீண்டும் அருணாச்சலம் உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்தார். அதாவது ஏற்கனவே தன்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது ஐஐடியில் பணிபுரியும் மூர்த்தி என்பவர் கொடுத்த பரிந்துரையின் பேரில் தன்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே ஐஐடியில் இது போன்ற ஒரு நபர் பணியாற்றவே கிடையாது. அங்கு கணித நிபுணராக இதற்கு முன்பும் மூர்த்தி என்ற பெயரில் பணியாற்றுவது யாரும் பணியாற்றவில்லை என்று ஒரு புதிய மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி கடும் அதிர்ச்சியடைந்து இது தொடர்பாக சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் நேற்று தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக விளக்கம் அளித்த சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது இந்த ஒரு தேர்வாணையத்திற்கு ஆலோசகராக ஏற்கனவே GV குமார் என்பவர் உள்ளார். இவர்தான் இந்த தேர்வாணையத்துக்கு பல்வேறு ஆலோசனை வழங்குவார். அவர் கொடுத்த பரிந்துரையின் பேரிலேயே ஐஐடியில் பணிபுரிவதாக கூறி மூர்த்தி என்பவர் இந்த ஒரு பரிந்துரை கொடுத்தார் என்று இருவர் மீதும் இவர்கள் பழி போட்டார்கள். அதாவது தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. GV குமார் என்பவர் டி மூர்த்தி அறிமுகப்படுத்தினார். அவர் கொடுத்த அந்த அறிவுறுத்தலின் பேரிலேயே இந்த அறிக்கையானது நீதிபதி தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் அவர்கள் 2 பேர் மீதுமே தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே இந்த GV குமாரை கைது செய்து விட்டதாகவும் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி தவறான அறிக்கையை கொடுத்து ஐஜியை GV குமார் மற்றும் மூர்த்தி அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று கூறுவதே வெட்கக்கேடானது என்று நேற்று ஒரு கருத்து தெரிவித்தார்.